வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு ஆப்ஸ் வேணும், எனக்கு நல்ல ஒரு பைசிப்ஸ் இருக்கணும், டைசிப்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் பண்ணுற எக்ஸசைஸ்னால நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஸ் எப்படி வருதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விஷுவலைஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் ஜம்ப் பர்பீஸ். இதை செய்கிறதுக்கு புஷ்அப் எடுக்கிற பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. நார்மலாக ஒரு புஷ்அப் எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி ஒரு லாங் ஜம்ப் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் புஷ்அப் ஒன்று எடுத்துகிட்டு மறுபடியும் லாங் ஜம்ப் கொடுங்க. இந்த மாதிரி 15 ரிப்பீட்டேஷன் 3 செட்ஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ், பைசிப்ஸ், டைசிப்ஸ் அண்ட் அப்டமனுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் போகும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இதை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை உங்கள் ஹெட் பின்னாடி பின் பண்ணிக்கோங்க. உங்கள் லெக்ஸில் ஒரு பைசைக்கிள் எப்படி மிதிப்பீங்களோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை செஸ்ட்டு க்ளோஸராக வச்சுக்கிட்டு உங்கள் அப்பர் பாடியை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக டேர்ன் பண்ணிட்டு வாங்க. இப்படி செய்யும்போது உங்கள் ஹிப்ஸுக்கும் சைட் ஆப்ஸுக்கும் உங்கள் அப்டமனுக்கும் ஒரு நல்ல எஃபெக்ட் போகும். இதை நீங்கள் 15 ரிப்பீட்டேஷனாக 3 செட்ஸ் போடலாம். நம்ம மூணாவது செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் சைட் பிளாங்க். இதை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் சைட் வேஸில் படுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுத்துருக்கீங்கன்னா உங்கள் ரைட் லெக்கை 1 ஃபீட் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இதே ரைட் ஹேண்ட் சைட்னா உங்கள் லெஃப்ட் லெக்கை 1 ஃபீட் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உங்கள் ஹேண்டை உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக சர்ஃபேஸில் ப்ரெஷர் கொடுத்து உங்கள் பாடியை அப் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை கீழே பெண்ட் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் 15 ரிப்பீட்டேஷன் 3 செட் பண்ணிங்கன்னா உங்கள் சைட் ஃபேட்டும் உங்கள் அப்டமனுக்கும் நல்ல எஃபெக்ட் போகும். உங்கள் ஆப்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். இப்போ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் நீலிங் வேக்கம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹிப்பை உங்கள் டோவோட க்ளோஸராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்டொமக்கை ஆஸ் பாசிபிள் உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே இழுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரீத் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ப்ரீத் பண்ணாதீங்க. உங்கள் வயிறு எவ்வளோ இழுத்து உள்ளே வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பிகினியராக இருந்தால் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு இன்டர்மீடியேட் நான் நல்லா செய்வேன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செகண்ட் உங்கள் வயிற்றை உள்ளே இழுத்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது உங்கள் வயிற்றில் இருக்க ஆப்ஸ் நல்லா சுருங்கி உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். இதை நீங்கள் பண்ணும்போது என்னடா இப்படி சொல்கிறேன்னு காமெடியாக யோசிக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தர எக்ஸசைஸ். ஆனால் இந்த எக்ஸசைஸில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கிய தப்பு என்னென்னா வயிறை இழுத்து வெளியில் விடக்கூடாது. ஒன்ஸ் உங்கள் வயிறை உள்ளே க்ளோஸராக இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ இழுத்து வச்சுட்டு மறுபடியும் வெளியில் விட்டுறணும். இழுத்து விடுற வேலையை இந்த எக்ஸசைஸில் செய்யக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம 5ஆவது பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். நம்ம ஆஸ் யூஷுவலாக க்ரன்ச்சஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸில் பண்ண போகிறோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் க்ரன்ச்சஸ். நம்ம க்ரன்ச்சஸில் நம்ம அப்பர் பாடியை மேலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வருவோம். ரிவர்ஸ் க்ரன்ச்சஸில் ஆப்போசிட்டாக நம்ம லெக்ஸை மேலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் பின்னாடி கொண்டு வரோம். ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தோட நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துட்டு உங்கள் லெக்ஸை ஒரு 110 டிகிரி மேலே கொண்டு வந்துட்டு அதே பொசிஷனில் ஒரு 2லேருந்து ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 15 ரிப்பீட்டேஷன் 3 செட்ஸ் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது உங்கள் லோவர் ஆப்ஸில் இருக்க ஃபேட் ரிமூவ் ஆகும். உங்கள் அப்டமனுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா இந்த 5 எக்ஸசைஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த சேனல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் எனக்கு கன்வீனியண்ட்டாக கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Hi guys, if you wish to subscribe to this channel, press the red color subscribe button and hit the bell icon and select all to get notification for each and every video.